ஸோ ஜாவானா என்ன அப்படின்னா இது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சி அப்படின்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருந்தது. ஸோ சி வந்து ரொம்ப பேசிக். ஸோ ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிச்சது. அதுக்கப்புறம் சி அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கொண்டு வந்தாங்க. ஸோ முக்கியமாக அதில் இந்த சிலேருந்து சி ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதில் வந்து கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் பேஸ்டு, அதாவது ஊப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்ற. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்ற ஒரு முக்கியமான கான்செப்டை வந்து சி கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி முழுமையாக வந்து ஜாவாவில் வந்து நிறைய என்ஹான்ஸ்மெண்ட்டாக ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி வந்து பண்ணாங்க. சில டிஃப்ரென்ஸ் இருக்குது, சி ஜாவாக்கும் சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த அப்கிரேடேஷனுக்காக சி ஜாவா அப்படின்றத வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ சி இன்னும் யூஸ் பண்ணுறாங்களா, சி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி யூஸ் பண்ணலாம். சி இன்னும் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஆர்கனைசேஷனில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டில் இன்னுமே கூட சி அப்படி ரன் ஆகிட்டு இருக்கலாம். சி டெவலப்பர்ஸ்லாம் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஜாவான்றது தான் இப்போ காமனாக மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜாவா வந்து இதுவுமே வந்து நான் சொன்ன மாதிரி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்ற ஒரு ஊப்ஸ் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் வந்து முக்கியமாக ரன் ஆகுது. ஸோ ஜாவாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஊப்ஸ் அப்படின்றது அந்த கான்செப்டை வந்து புரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம கோடிங்கில் வந்து அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் கோடிங்கை வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஜாவா பற்றி ஒரு குயிக் இன்ட்ரடக்ஷன், அதாவது ஒரு ஹிஸ்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னா இது வந்து 1995 வந்து சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து டெவலப் பண்ணாங்க. இது வந்து ஜேம்ஸ் கோஸ்லிங் அப்படின்ற வந்து ஒருத்தர் டெவலப் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் ஜாவா. அதுக்கப்புறம் இந்த ஆரக்கல்ன்ற கம்பெனி வந்து ஜாவாவை கம்ப்ளீட்டாக வாங்கிக்கிட்டாங்க, அக்வயர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஜாவா வந்து ஆரக்கலோட கம்பெனி அப்படின்னு சொல்லணும். நீங்கள் டவுன்லோட் பண்ணணும், ஜாவா டவுன்லோட் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஆரக்கல் வெப்சைட்டில் போய்ட்டு தான் டவுன்லோட் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஜாவா ஸோ java.com வந்து ஆரக்கல், நான் சொன்ன மாதிரி ஆரக்கல் அப்படின்ற கம்பெனி தான் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதில் வந்து பேசிக் வாட் இஸ் ஜாவா அப்படின்ற மாதிரி ஒரு தியரிட்டிக்கலாக கொடுத்துருப்பாங்க. இதில் பெருசாக ரொம்ப இன்ஃபர்மேஷன் இருக்காது. ஜஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் டவுன்லோட் எப்படி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஜாவான்றது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதில் வந்து நிறைய வந்து ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஜாவாவோட ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் அந்த ஃபீச்சர்ஸை பற்றி வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சொன்னோம். அதுக்கப்புறம் முக்கியமானது என்ன அப்படின்னா இது வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் என்ன அப்படின்னா ஜாவாக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் வந்து டெவலப் பண்ணுறீங்க, அதாவது இது வந்து கம்பைல் பண்ணுறது, ரன் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதை நம்ம அடுத்தடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து ஜாவாவை வந்து கம்பைல் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபைல் ஜென்ரேட் ஆகும். அந்த ஃபைலை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து எந்த கம்ப்யூட்டரில் போட்டாலும், லினக்ஸில் போட்டாலும் சரி, மேக்கில் போட்டாலும் சரி, இல்லை விண்டோஸில் எங்கே போட்டாலும் சரி, நமக்கு வந்து எந்த என்விரான்மெண்ட்லையும் பிளாட்ஃபார்ம்லையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரன் ஆகும். ஏன்னா வந்து இதான் வந்து இதோட மெயின் ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த ஃபீச்சர் தான் வந்து ஜாவா வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்னா இதுதான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இதுதான். ஸோ நம்ம வந்து எப்படி கம்பைல் பண்ணுறது, கம்பைல் பண்ண என்ன ஃபைல் ஜென்ரேட் ஆகும், அந்த எந்த ஃபைலை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு வேறு சிஸ்டம்லலாம் போட்டு பார்க்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஒரு ஃபீச்சர். ஸோ இதில் வந்து நிறைய ஜாவா வந்து நிறைய செக்யூரிட்டி கொடுக்குது. அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸை கொடுக்குது. ஜாவா வந்து நிறைய ஃப்ரேம் ஒர்க். ஸோ ஃப்ரேம் ஒர்க் அப்படின்ற கீவேர்டு வந்து நம்ம வந்து போக போக பார்க்கலாம். ஜாவா ஃப்ரேம் ஒர்க்னால் என்ன, ஸோ இந்த ஜாவா ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்ம என்னென்ன பண்ணுது அப்படின்றதுனால நம்ம போக போக பார்க்கலாம். இன்னும் இந்த ஜாவாவில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் அப்ளிகேஷனாக டெவலப் பண்ணலாம். எப்படின்னா டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன், என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இந்த கம்ப்யூட்டர் பார்த்துட்ருக்கோம்ல, இந்த மேக் கம்ப்யூட்டர். ஸோ இதில் இந்த மேக் கம்ப்யூட்டருக்குள்ளே ரன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம எங்கேயாவது ஒரு கடைக்கு போகிறோம், அங்கே போயிட்டு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பில் போடும்போது அவங்க ஒரு இது வச்சுருப்பாங்க, என்னென்ன ப்ராடக்ட்டு, எவ்வளோ ரேட்டு, கடைசியில் அந்த பில்லை வந்து சப்மிட் பண்ணி இந்த அமௌண்ட் கொடுங்கன்னு பில் அந்த என்ட்ரு கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு ரிசிப்ட் வரும். அந்த அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டலோன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து டெஸ்க்டாப். இது வந்து நம்ம அதுக்கு யூஆர்எல்லாம் ஒன்றும் கிடையாது. அதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம், இன்ஸ்டால் பண்ணி அதை ரன் பண்ணி அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு சர்வரோட கனெக்ட் ஆகிருக்கும். அது மூலியமாக வந்து நமக்கு வந்து டேட்டா இன்ஃபர்மேஷன்லாம் கொண்டு வந்து கொடுக்கும். டேட்டாபேஸ், அதாவது டேட்டாபேஸ் முக்கியமாக சொல்ல போனால் அதெல்லாம் நம்ம டேட்டாபேஸ் இதை பற்றிலாம் நம்ம தனியாக பார்க்கலாம். இதுதான். அதுக்கப்புறம் வெப் அப்ளிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளோட வெப்சைட். இப்போ நம்ம யூஆர்எல் போட்டு செக் பண்ணுறோம்ல, இந்த வெப்சைட்,
ஸோ என்னென்ன வெப்சைட் நம்ம வந்து யூஆர்எல்ல வந்து போட்டு பார்க்குறோமோ இதெல்லாம் வந்து வெப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் டைப்ஸ் இருக்குது. இதில் வந்து ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன், டைனமிக் வெப் அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸ்டாட்டிக் வெப் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டாட்டிக் வெப் அப்ளிகேஷன் வந்து நார்மலாக யூஆர்எல் போட்டு ரன் பண்ணுறது தான். அது வந்து எந்த ஒரு டேட்டா பேஸோடையும் கனெக்ட் ஆகியிருக்காது. ஜஸ்ட்டு பேஜை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட காலேஜோட வெப்சைட்டு, ஸ்கூல் வெப்சைட்லாம் பார்த்தோம் அப்படின்னா பெருசாக அதாவது ரொம்ப சிம்பிளான வெப்சைட் சொல்கிறேன். என்னென்ன மெனு, நம்ம காலேஜ் பற்றி என்ன டீட்டெயில், நம்ம காலேஜ் வந்து யார் இது பண்ணாங்க, யார் கண்டுபிடிச்சாங்க, யார் ரன் பண்ணுறாங்க, என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, என்ன ஏதுன்றது வந்து ஜஸ்ட் சிம்பிளாக போட்டுட்ருக்கிறதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இதே வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி எவ்வளோலாம் ஃபீஸு, யார் ஃபேக்கல்ட்டிலாம் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் என்ன அப்படின்றது வந்து டேட்டாபேஸ் மூலிமா கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இது டைனமிக்னால் எனக்கு ஒன்றும் இல்லை. ஸ்டாட்டிக்னா சேஞ்ச் ஆகாது, டைனமிக்னா சேஞ்ச் ஆகும். டைனமிக்னால் நமக்கு வந்து டேட்டாபேஸில் நான் போய்ட்டு இந்த டீச்சர் வந்து வேலையை விட்டு போயிட்டாங்க, வேறு யாராச்சும் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட டேட்டாபேஸை நான் வந்து டெலிட் பண்ணுவேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும்போது அவங்களோட டேட்டா காட்டாது. ஸோ டைனமிக் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம நினச்சா வந்து ஆட் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம். இது ஸ்டாட்டிக்னா மாறாது, ஜஸ்ட் பேஜ் கிளிக் பண்ணி பார்க்குறது தான். ஸோ இதுதான் ஸ்டாட்டிக் வெப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, அது ஒரு லார்ஜ் சைஸ் ஆஃப் ப்ராஜெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பேங்கிங் ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெப் இருக்கும், அதுக்கப்புறம் இது வந்து நிறைய ப்ராடக்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கும், நிறைய விஷயங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி ஒர்க் பண்ணோம். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறது என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மொபைல் டெவலப்மெண்ட்டும் இருக்குது, சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். அந்த மொபைல் டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னா, நம்ம மொபைல் ஃபோனில் பார்க்குறோம்ல. ஸோ மொபைலில் வந்து நம்ம ஜாவா பேஸ் பண்ணி சில அப்ளிகேஷனை, இப்போ வந்து நம்மளோட பழைய ஃபோனில் வைக்கும்போது சில கேம்ஸ்லாம் இருக்கும், ஜார் இன்ஸ்டால் பண்ண சொல்லலாம். ஜார்லாம் ஒன்றும் இல்லை, ஜாவா ஆர்கே ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்கேவல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபைல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜாவா ஃபைலில் தான் வச்சு தான் நம்ம வந்து கேம்லாம் கூட இருந்திருக்கு. ஸோ இது வந்து மொபைலில் ரன் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ்லாம் வந்து மொபைல் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இன் ஜாவா. ஸோ இதான் தியரட்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னா இதுதான். ஸோ ஜாவாவை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணி அது எப்படி அந்த இன்ஸ்டால் பண்ணும்போது இதில் வந்து JRE, JDK நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னன்றது அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ.